மறைந்த தமிழக தலைமை காஜி சலாவுதீன் முகமது ஆயுப் சாஹிப்பின் இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது குடும்பத்தினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆறுதல். தமிழக முஸ்லிம் சமூகத்திற்கு அதிமுக எப்போதும் துணை நிற்கும் என்ற உறுதியையும், மத நல்லிணக்கம், அமைதி மற்றும் சமூக சகோதரத்துவத்திற்கான தொடர் ஆதரவையும் வழங்கினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைவது உறுதி. கோவை மாவட்டத்தில் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழகம் சார்பாக நடைபெற்ற பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் உரையாற்றிய கழக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி உறுதி. சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு 4 ஆண்டுகளுக்கு பிறகு விடுபட்ட மகளிருக்கு மாதம் 1000 வழங்கப்படும் என ஸ்டாலின் அறிவித்திருப்பது மக்களை ஏமாற்றும் செயல். முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் 12 குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை வழக்குகள் அரங்கேறிய அவலம். பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் என யாருக்குமே பாதுகாப்பு அளிக்க திராணியில்லாத இந்த கையாளாகாத அரசு இருந்து என்ன பயன் என மக்கள் கேள்வி. கள்ளக்குறிச்சியில் 17 வயது சிறுமியை திருமணம் செய்த இளைஞர் உள்ளிட்ட 5 பேர் மீது போக்சோ வழக்கு பதிவு. மாவட்ட நிர்வாகமும் சமூக நலத்துறையும் துறை அமைச்சரும் குழந்தை திருமணங்களை தடுக்க தவறியது ஸ்டாலின் மாடலின் தோல்வியை மீண்டும் நிரூபித்துள்ளதாக மக்கள் விமர்சனம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட ஆவின் பாலக உரிமையாளரான முதியவரை அடித்து உதைத்த பொதுமக்கள். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வருவதை தடுக்க முடியாமல் ஏவல் துறை ஒட்டுமொத்தமாக செயலிழந்து விட்டதாக பொதுமக்கள் ஆவேசம். ஈரோட்டைச் சேர்ந்த 15 வயது சிறுமியின் புகைப்படத்தை ஆபாசமாக மார்பிங் செய்து சிறுமிக்கு சமூக வலைதளத்தில் அனுப்பிய இளைஞர் மீது போக்சோ வழக்கிற்கு புதிய சட்டம் என விளம்பரப்படுத்திக் கொண்ட ஸ்டாலின் அரசு அதை நடைமுறைப்படுத்தாமல் ஊட்டியில் போட்டோ ஷூட் எடுப்பதும் தெருவில் கைத்தட்டி நடனம் பார்ப்பதும் வெட்கக்கேடானது என மக்கள் விமர்சனம். சென்னை அண்ணா நகரில் 42 வயது பெண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆபாச வீடியோ அனுப்பி பாலியல் தொல்லை கொடுத்த காமுகன் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையிலும் கூட கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து ஏவல் துறை விழித்துக் கொள்ளவில்லை என மக்கள் கோபம். சென்னை அண்ணாநகர் அருகே சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த 19 வயது கல்லூரி மாணவியிடம் இளைஞர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட அவலம். அலங்கோல ஆட்சியில் பெண்கள், குழந்தைகள் சாலையில் நடக்கக்கூட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதற்கு ஸ்டாலின் வெட்கி தலைகுனிய வேண்டும் என மக்கள் கடும் விமர்சனம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் மாற்றுத்திறனாளி பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞர் போக்சோவில் பிடிபட்டார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லா நிலை தொடர்கதையாகி வருவதால் வெளியில் செல்லவே அச்சப்படும் அவலம். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் கல்லூரி மாணவியுடன் பாலியல் உறவு வைத்திருந்ததை வீடியோ எடுத்து மிரட்டிய உதவி பேராசிரியர் சிக்கினார். ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் பெண் பிள்ளைகளை பள்ளி, கல்லூரிகளுக்கு அனுப்புவதே பெற்றோர்கள் அச்சப்படும் நிலையை உருவாக்கிவிட்ட அவலம். சேலம் மாவட்டம் இடங்கணச்சாலை பகுதியில் மதுபோதையில் வீட்டில் சத்தம் போட்டு பேசிக் கொண்டிருந்ததை தட்டி கேட்ட வீட்டின் உரிமையாளரை அடித்து கீழே தள்ளிவிட்டு கொன்ற வடமாநில இளைஞர்கள். ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையின் மீதான பயம் இல்லாமல் போனதே இதுபோன்ற கொலை சம்பவங்களுக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருவம் பகுதியில் இளைஞர்கள் வாழ்க்கையை சீரழிக்க வைக்கப்பட்டிருந்த 6 கிலோ கஞ்சா சிக்கியது. விடியா ஸ்டாலின் ஆட்சிக்கு கள்ளக்குறிச்சி சாராய சாவுகள் சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்த பிறகும் போதைப்பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வீட்டில் 2.5 அடி உயர கஞ்சா செடி வளர்த்த இளைஞர் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் வேலைவாய்ப்பு இல்லாததால் கஞ்சா செடி வளர்ப்பு, போதைப் பொருட்கள் விற்பனையில் இளம் தலைமுறையினர் ஈடுபட்டு வாழ்க்கையை சீரழித்துக் கொள்வதாக பெற்றோர் வேதனை. நாமக்கல் மாவட்டத்தில் இளைஞர்களை சீரழிக்கும் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்களிடம் இருந்து 40 போதை மாத்திரைகள் பறிமுதல். போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என வீடியோ வெளியிட்டு விளம்பரம் தேடும் ஸ்டாலின், போதைப் பொருள் மாஃபியாக்களை கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுத்து இளைஞர்களை பாதுகாத்தது ஏன் என மக்கள் கேள்வி. கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் அருகே பள்ளி, கல்லூரி மாணவர்களின் வாழ்க்கையை சீரழிக்க வைக்கப்பட்டிருந்த 1 கிலோ 100 கிராம் கஞ்சா சிக்கியது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து ஏவல்துறை விழித்துக் கொள்ளாததால் குக் கிராமங்களிடம் கூட கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் விற்பனையில் சமூக விரோதிகள் துணிந்தே ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் ஜங்ஷன் அருகே இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்கு வைக்கப்பட்டிருந்த 760 போதை மாத்திரைகள் பிடிபட்டது. விடியா திமுக ஆட்சியில் ஏவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் விதவிதமான போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே 2 கிலோ 450 கிராம் கஞ்சா பிடிபட்டது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களால் சீரழிந்து வரும் இளைஞர்கள். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே தடை செய்யப்பட்ட 50,000 மதிப்புள்ள குட்கா, பான் மசாலா உள்ளிட்டவற்றை காரில் கடத்திய 2 சிக்கினர். விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தடை செய்யப்பட்ட போதை வஸ்துக்கள் தடையின்றி கிடைப்பதாக மக்கள் விமர்சனம். ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே 600 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல். போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் தென்மேல்பாக்கம் பகுதியில் 4 கோடி மதிப்புள்ள 3,520 கிலோ கஞ்சா, 250 கஞ்சா சாக்லேட் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் எரித்து அழிப்பு. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் போதைப் பொருட்கள் கட்டுக்கடங்காமல் இருப்பதற்கு இந்த போதைப் பொருள் எரிப்பே சாட்சி. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே காரில் கடத்தப்பட்ட 2,200 கிலோ ரேஷன் அரிசி மூட்டைகள் சிக்கியது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கட்ட பஞ்சாயத்து, மாமூல் வசூலிப்பு போன்ற அறமற்ற செயல்களில் ஏவல்துறை குறியாக இருப்பதால் சமூக விரோத செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே டாஸ்மாக் ஊழியரை மர்ம கும்பல் கத்தியால் தாக்கி 2,80,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்ற கொடூரம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பொதுமக்கள் தங்களையே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியதை உண்மையாக்குவதைப் போல டாஸ்மாக் பணியாளர் மீது தாக்குதல் நடந்துள்ளதாக மக்கள் விமர்சனம். ராமநாதபுரத்தில் சட்டவிரோத மது விற்பனை அமோகம். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் சட்டவிரோத மது விற்பனை நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை தாம்பரம் அருகே சிட்லப்பாக்கத்தில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணிடம் கத்தி முனையில் தாலி உள்ளிட்ட 5 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்த மர்ம நபர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல்துறை ரோந்து பணியை மேற்கொள்ளாமல் அலட்சியம் காட்டுவதால் குற்றச்சம்பவங்கள் நாள்தோறும் அரங்கேறுவதாக மக்கள் வேதனை.
திருச்சியில் வீட்டின் பூட்டை உடைத்து 25 சவரன் தங்க நகை கொள்ளை. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறை முறையாக ரோந்து பணிகள் மேற்கொள்ளாததால் கொள்ளை சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகர் பகுதியில் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்த உதவுவதாக கூறி பெண்ணிடம் ஏடிஎம் கார்டை பெற்று 25,000 ரூபாய் திருடிய நபரால் அதிர்ச்சி. தீயசக்தி ஸ்டாலின் ஆட்சியில் கொள்ளை, வழிப்பறி, மோசடி பேர் வழிகள் சர்வ சுதந்திரமாக வலம் வருவதாக மக்கள் விமர்சனம். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் அருகே கிராம நிர்வாக அலுவலர் வீட்டில் 25 பவுன் தங்க நகை திருடப்பட்டதால் அதிர்ச்சி. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல்துறை ரோந்து பணியில் ஈடுபடாமல் அலட்சியம் காட்டி வருவதால் குற்றச் செயல்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் பூவரசக்குடியில் ஆன்லைன் விளையாட்டில் பணத்தை இழந்த விரக்தியில் குழந்தையை கொன்றுவிட்டு தாய் தற்கொலை. ஆன்லைன் விளையாட்டை தடை செய்யாமல் ஸ்டாலினின் மாடல் அரசு பல்வேறு குடும்பங்களை சீரழித்து வருவதாக மக்கள் வேதனை. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் கொலை வழக்கில் கைதானவர்களிடம் 18 சவரன் தங்க நகைகள் 1.5 லட்சம் ரூபாய் பணம் கையாடல் செய்த காவல் உதவி ஆய்வாளர். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையே குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவதால் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு இந்த சம்பவமே சான்று. தேனி மாவட்டம் கூடலூர் அருகே மானை வேட்டையாடி தலைமறைவாக இருந்த குற்றவாளியை 4 மாதமாக தேடிய விடியா திமுக அரசின் வனத்துறை. வன விலங்குகளை வேட்டையாடும் கும்பலின் அடாவடியை கட்டுப்படுத்த முடியாமல் வனத்துறை திணறி வருவதாக இயற்கை ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. மதுரையே திக்குமுக்காடும் என எதிர்பார்த்த திமுகவினருக்கு ஷாக் கொடுத்த மக்கள். காற்றாடிய சாலையில் போட்டோ ஷூட்டிற்காக ரோட் ஷோ நடத்திய ஸ்டாலின். மதுரையில் ஸ்டாலினிடம் மனு கொடுப்பதற்காக காத்திருந்த சீர்மரபினர் மாநில ஒருங்கிணைப்பாளர் வீட்டிலேயே சிறை வைப்பு. வாய்க்கிளிய சமூக நீதி பற்றி பேசும் லட்சணம் இதுதானா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே 600 கோடி ரூபாய் மதிப்பில் திமுக நிர்வாகியின் உறவினர் அமைக்கவுள்ள சோலார் மின் நிலையத்திற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கண்ணில் கருப்பு துணி கட்டி போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுக நிர்வாகி வெங்கடாச்சலம் மிரட்டும் வகையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மதுரை பந்தல்குடி பகுதியில் ஸ்டாலின் வருகையின் போது தூர்வாரப்படாமல் சீரழிந்து கிடக்கும் கால்வாய் அவரது கண்ணில் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக கால்வாயை 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அதிகாரிகள் திரைச்சீலை போட்டு மூடி வைத்த அவலம். கால்வாய் பிரச்சனையை தீர்க்காமல் தற்காலிக திரை சிலைகளால் ஆட்சியின் அவலத்தை மறைக்க முயல்வது விளம்பர மாடல் ஆட்சியின் தோல்வியை வெளிப்படுத்துவதாக மக்கள் கடும் விமர்சனம். திருப்பூர் அருகே சாலை வசதி இல்லாததால் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களை தொட்டில் கட்டி தூக்கிச் செல்லும் மலைவாழ் மக்கள். மலைவாழ் மக்கள் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளின்றி தவிக்கும் நிலையில் ஸ்டாலின் மக்கள் மீது அக்கறையின்றி ரோட் ஷோ நடத்தும் அவலம். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் வளாகம் அருகே வெறிநாய் கடித்து 8 பேர் காயம். மாவட்ட மற்றும் நகராட்சி நிர்வாகத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. விழிப்புணர்வு என்ற போர்வையில் பள்ளி செல்ல வேண்டிய மாணவ மாணவிகளின் தலை முதல் கால் வரை குப்பைகளை கொட்டி விளம்பரப்படுத்திய சென்னை மாநகராட்சி. சமத்துவம், சமூக நீதி பேசும் ஸ்டாலின் அரசு தங்கள் விளம்பர மோகத்திற்கு எதிர்கால தூண்களான பள்ளி குழந்தைகளை பயன்படுத்தியதற்கு மக்கள் கடும் எதிர்ப்பு.
ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளுக்கு மேலாகியும் ஸ்டாலினின் மாடல் அரசு டாஸ்மாக் ஆண்டு அறிக்கையை வெளியிடப்படாதது ஏன்? கொள்முதல் முறைகேடு குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் வெளிப்படைத்தன்மை இல்லாதது பல்வேறு சந்தேகங்களை எழுப்புவதாக மக்கள் விமர்சனம். தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 27 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதை அடுத்து தமிழ்நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 148ஆக உயர்வு. கொரோனா குறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டிய பிரியாணி புகழ் அமைச்சர் வெளிநாட்டில் உல்லாசமாக இருப்பது ஸ்டாலின் அரசின் உண்மை முகத்தை தோலுரிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கொரோனா பாதிப்பால் 25 வயது இளைஞர் உயிரிழப்பு. தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் விளம்பர வீடியோ ஷூட்டுகளை விடுத்து முதலமைச்சரும் துறை அமைச்சரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளை முடுக்கிவிட மக்கள் வலியுறுத்தல். நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 3395ஆக உயர்வு. 4 மாநிலங்களில் தலா ஒருவர் என 4 பேர் உயிரிழந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல். சென்னை மாநகரில் விபத்து பகுதிகள் குறித்து மாநகராட்சிக்கு கடிதம் எழுதுமாறு காவல்துறைக்கு கூடுதல் கமிஷனர் அறிவுறுத்தல். ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் விபத்து பகுதிகள் குறித்து காவல்துறை மாநகராட்சி இடையே ஒத்துழைப்பு இல்லாதது வெட்ட வெளிச்சமான அவலம். அரசு பள்ளி மாணவர்களின் கற்றல் திறன் குறைவு பற்றிய ஏசர் அறிக்கையை எதிர்த்து பெரும் சவால் விட்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் இப்போது சத்தமில்லாமல் ஒரு சிறப்பு குழு அமைத்து மக்களின் கண்களில் மண்ணை தூவ முயல்வதாக குற்றச்சாட்டு. கல்வியை மேம்படுத்துவதற்கு உண்மையான நடவடிக்கைகளை எடுக்காமல் குழு அமைத்து கண்கட்டி வித்தை காட்டி ஏமாற்றும் மலிவான நாடகமே இது என மக்கள் விமர்சனம். தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தீவிரமாக உள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் மழை பெய்ய வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அறிவிப்பு. தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரிக்கு இந்த தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும் அப்படின்னா, கணிக்கப்பட்டது தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரிக்கு கிளைமட்டாலஜிக்கல் நார்மல் படி இந்த 4 மாதங்களில் நமக்கு வரவேண்டிய மழை அளவு 33 சென்டிமீட்டர் வரும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. 110 விழுக்காடை விட அதிகமாக வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் ஸ்டாலின் அரசை கண்டித்து மீண்டும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். கூலி உயர்வை நடைமுறைப்படுத்தாமல் விடியா ஸ்டாலின் அரசு ஏமாற்றி வருவதால் விசைத்தறி உரிமையாளர்கள் முடிவு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் நெல் கொள்முதல் செய்யப்படாததால் 5000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகும் அவலம். தனியார் வியாபாரிகளிடம் நெல் விற்பனை செய்திருந்தால் கூட ஏதாவது கிடைத்திருக்கும். இந்த அரசை நம்பியதால் நெல் விளைவிக்க செய்த செலவு கூட தங்களுக்கு மிஞ்சாது என விவசாயிகள் வேதனை. தமிழகத்தில் திரைப்படங்களுக்கு வசூலிக்கப்படும் உள்ளாட்சி அமைப்பு கேளிக்கை வரியை 8% இருந்து 4% குறைத்த ஸ்டாலின் அரசு. சொத்து வரி, மின் கட்டணம், பத்திரப்பதிவு கட்டணம், பால் விலை என அனைத்தையும் உயர்த்தி பாமர மக்கள் தலையில் சுமையை ஏற்றிய விளம்பர மாடல் திமுக அரசு தங்கள் குடும்பம் வளம் கொழிக்கும் துறையில் மட்டும் வரி குறைப்பு செய்து விளம்பரம் தேடுவதற்கு மக்கள் கடும் கண்டனம். விருத்தாச்சலத்தில் இருந்து கடலூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து ஊமங்கலம் கிராமம் அருகே மேம்பாலத்தின் தடுப்புச் சுவர் மீது மோதி விபத்து. திடீர் நெஞ்சுவலியால் ஓட்டுநர் மயக்கம் அடைந்ததால் ஏற்பட்ட விபத்தில் 5 பேர் படுகாயம். திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டி வாரச்சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சுமார் 1 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை.
ஆடு ஒன்று 10,000 முதல் 25,000 வரை விற்பனையானதால் ஆடு வளர்ப்பாளர்கள் மகிழ்ச்சி. கர்நாடகாவில் பருவமழைக்கு முன்பாக பெய்து வரும் தொடர் மழையால் இதுவரை 71 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகி அதிர்ச்சி. கடந்த 125 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மே மாதத்தில் பெய்த 74 மில்லிமீட்டர் கனமழை பொழிவால் பெங்களூரு, மைசூர் உள்ளிட்ட பல நகரங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கர்நாடக அரசு அறிவிப்பு. நடிகர் தனுஷ் நடித்துள்ள குபேரா படத்தின் செகண்ட் சிங்கிள் நாளை வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. குபேரா திரைப்படம் வருகிற ஜூன் 20ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் படத்தின் செகண்ட் சிங்கிளுக்கு ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. தினேஷ், ஹரிஸ் கல்யாண், ஸ்வாசிகா உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியான படம் லப்பர் பந்து படத்தை நடிகர் ஷாருக் கான் இந்தியில் ரீமேக் செய்ய விரும்புவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தி ரீமேக்கில் தனது கதாபாத்திரத்தில் தானே நடிக்க வேண்டும் என்று ஷாருக் கான் கூறியிருப்பதாகவும் நடிகை ஸ்வாசிகா அளித்த பேட்டி ஒன்றில் தகவல். நைஜீரியாவில் கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 151 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டின் அவசரகால அமைப்பின் செய்தி தொடர்பாளர் தகவல். மேலும் பலர் மாயமாகி உள்ளதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் அச்சம். ஜெர்மனியில் வீட்டின் மொட்டை மாடியில் சிறிய ரக விமானம் மோதிய விபத்தில் 2 பேர் பலியான பரிதாபம். கோர்சன்போரிக் நகரில் நிகழ்ந்த விபத்தில் பலியானவர்கள் விமானியாக இருக்கலாம் என்றும் தகவல் வெளியீடு. சிங்கப்பூர் ஓபன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி மலேசிய ஜோடியிடம் தோல்வி. முதல் செட்டை 21-19 என்ற புள்ளி கணக்கில் கைப்பற்றிய சாத்விக் சிராக் ஜோடி ஆட்டத்தின் அடுத்த இரு செட்களை 10-21, 18-21 என்ற புள்ளி கணக்கில் இழந்தது. இன்று நடைபெறும் நடப்பு IPL தொடரின் 2வது குவாலிஃபயர் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் பல பரீட்சை. அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் வென்று இறுதிப் போட்டிக்கு நுழையப் போவது யார் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடர் மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் செக் குடியரசு வீராங்கனையை வீழ்த்தி அமெரிக்காவின் கோகோ காப் 4வது சுற்றுக்கு முன்னேற்றம். நாளை நடைபெறும் ஆட்டத்தில் கோகோ காப் ரஷ்யாவின் எகடெரினா அலெக்சாண்ட்ரோவா உடன் மோத உள்ளார்.